பார்த்தியா இன்னும் வயசான தோலா? ஆஹா, இப்போ ஒட்டாச்சு ஸ்கின் கலர்ஸில் இதாகாது. சரி சரி, எப்படி வீடியோ பண்ணலாமா இல்லை சேஷ்டா பண்ணுறியா? ஏஓடிஎஃப் இது நம்ம சேனல். இங்கே நாங்களாம் நல்லா இருக்கோம், நீங்களும் நல்லா இருக்கீங்க நம்புகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக விட்டதானே, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆளில் போட்டுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்? என்ன பார்க்க போகிறோம்? தெரியலையே, இது சொல்லாது. குட் நியூஸ் பார்த்து ஆமாங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு குட் நியூஸ் அண்ட் ஒரு பேட் நியூஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதிராக பார்க்கலாம். பேட் நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபோன் உடஞ்சி போயிடுச்சுங்க. அது என்ன ஒரு டிஸப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபோன் உடஞ்சது இல்லைங்க. அதுக்குள்ளே இருக்க டேட்டாஸ் அப்புறம் நிறைய ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ரெக்கவர் பண்ண முடியலங்க. நான் அந்த மாதிரிலாம் அடிக்கடி சொல்லுவா, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். சரிங்களா, இது என்னோட சொல்கிறோம். சரிங்களா, இப்போ வந்து நம்ம அந்த ஃபோன் உடஞ்ச வீடியோ வந்து இங்கே சைடில் ப்ளே ஆகும். அது எந்த அளவுக்கு உடஞ்சிருக்குன்னா, ரெக்கவரே பண்ண முடியாத அளவுக்கு உடஞ்சிருக்கு. அது எப்படி உடஞ்சிச்சு பார்த்தீங்கன்னா, பைக் ஏறிடுச்சுங்க. ஏறினதால ஃபோன் உடஞ்சி போச்சு. ஸோ அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷத்தோட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போது ரீசெண்டாக எடுத்த கலெக்ஷன்லாம் இருக்குது. ஸோ நம்ம என்ன சொல்கிறது, அதுக்காக வந்து நம்ம பெருசாக ஃபீல் பண்ணிட்டு உட்காரல. ஏன்னா நம்ம இதோட நிப்பாட்ட போகிறோம் அப்படின்லாம் கிடையாது. இன்னும் நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம ஆல்மோஸ்ட் இப்போ நீங்கள் 10 ஃபோன் வாங்க இந்த மாதிரி போன சொன்னால் பார்த்தீங்களா, இது வந்து மனசாட்சி அப்படி தான் அடிக்கடி பேசுவோம். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. சரிங்களா. ஸோ எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ கொஞ்சம் டல்லாக போகிறதால நம்மளால் வேறு மொபைல் வாங்க முடியல. ஸோ கூடிய சீக்கிரத்தில் நம்ம வந்து ஃபோன் வாங்கிடுவோங்க. ஓகேங்களா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் தான் வாங்கணும் ஆசை, ஆனால் வாங்கிடுவோம். சரிங்களா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோனுக்கு வந்து நம்ம இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம். அது ஒரு நல்ல விஷயம் தாங்க. சரிங்களா. இப்போ அந்த இன்சூரன்ஸ்லேருந்து எவ்வளோ ரெக்கவரி ஆகுதுன்ட்டு நம்மளுக்கு தெரியல. அது வந்துட்டு ரெக்கவரி கொஞ்சம் நிறையா ஆச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஏன்னா வந்து இனிஷியல் கேபிட்டல் கட்டுறதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்ல, அப்போ வந்துட்டு கொஞ்சம் ஓகேவாக இருக்குங்க. சரிங்களா. அடுத்து குட் நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா, என்னடா குட் நியூஸு சொல்கிறா நீங்கள்? நாங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறோம். ஆமாங்க, நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோங்க. இவ்வளோ நாள் எதுவுமே பண்ணல. ஏன்டா என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம் சொல்லு? பிரியாணி. ஆமாங்க, நம்ம வந்து கரெக்டாக 100 நாளில் வந்து பிரியாணி கடை வைக்க போகிறோங்க. சரிங்களா. ஸோ பிரியாணி எப்படி 100 நாள்? 50 நாள் வைக்க மாட்டியா, இல்லை 99 நாள் வைக்க மாட்டியா, 70 நாள் வைக்க மாட்டியா? பிக் பாஸில் பார்த்துருக்கியா, அது 100 நாள் ஒரு வீட்டில் இருப்பாங்க. அந்த மாதிரி 3 மாதங்க. 3 மாதம் வந்து நம்ம சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பிரியாணி கடை வைக்க போகிறோங்க. இதில் என்ன டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா, உனக்கு பிரியாணி செய்ய தெரியுமாடா? தக்காளி எடுத்துறாது. அவனுக்கு தக்காளி எடுத்துறாரு, எனக்கு பிரியாணி சேர்த்துறேன். ஆனால் நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு பிரியாணி ஒன்றுமே தெரியாதவங்க ஒரு பிரியாணி கடை எப்படி வைக்க போகிறோம். அதுதாங்க இந்த 100 நாளோட டாஸ்க்கு. அதுக்காக வந்து பிரியாணி வீடியோவே அப்படி வராதுங்க. நம்ம ரெகுலராக ஃபுட் கொடுக்குற வீடியோ எல்லாமே வந்து எப்போவுமே வந்து லாஸ்ட்டில் தான் நம்ம ஆட் பண்ணுவோம். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுறாங்க ஒன்றும் பண்ணாமல் அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. சரிங்களா. இது வந்துட்டு எங்களுக்கு வியூஸ் வரணும், லைக்ஸ் வரணும், அந்த ஒரு மோட்டிவ்லாம் இல்லைங்க. எங்களோட மோட்டிவ் என்னன்னா, இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. நிறைய பேர் வந்துட்டு சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறாங்க. சரிங்களா. நாங்களுமே சில நேரத்தில் பண்ணியிருக்கோம். அதுக்காக வந்து நீங்கள் வீடியோ போடுறீங்களே, நீங்கள் பண்ண மாட்டீங்களே கேட்டிங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. நாங்களுமே பண்ணியிருக்கோம். பட் அதோட வேல்யூ தெரியும் போது நாங்கள் வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டோங்க. ஏன்னா இங்கே வந்து நிறைய பேருக்கு வந்து சாப்பாடே கிடைக்கிறது இல்லை. சரிங்களா. அதனால வந்து அந்த விஷயம் தெரியும் போது நாங்கள் வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிட்டீங்களா கேட்டிங்கன்னா, இல்லைங்க, எங்களால் முடிஞ்ச வரையும் நாங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி எங்கள் பெஸ்ட் என்னும்போது நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா. இப்போது அதுதான் இந்த வீடியோ நாங்கள் சொல்ல வர்றது என்னன்னா, அடுத்து வந்து நம்ம மிக விரைவில் அந்த 100 நாள் கழித்து ஒரு பிரியாணி கடை மாதிரி இல்லைனாலும் ஒரு தள்ளு வண்டியில் வந்து நம்ம கொண்டு வருவோங்க. கொண்டு வந்து அது மக்கள்லாம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது ஃபீட்பேக் கொடுக்கணும். பட் ஃபியூச்சரில் போகும்போது அது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இங்கே இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மள மாதிரி பசங்க தாங்க மெஜாரிட்டி அதிகம். ஏன் நம்மள மாதிரி பசங்க பார்த்தீங்கன்னா பேக்கப்லாம் பெருசாக இருக்காதுங்க. கீழே விழுந்தாலும் வந்து யாரும் தூக்கி விட மாட்டாங்க. பேக்கில் கீழே வாங்க இந்த மாதிரி தான் பேசுவான். கீழே விழுந்தாலும் தூக்கி விட ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ ஓகேங்களா, மோட்டிவேட் யுவர் செல்ஃபுங்க. நான் எப்பவுமே ஒரு எப்படி சொல்கிறது, யாரும் வர மாட்டாங்க, அம்மா அப்பா வர மாட்டாங்க, நான் வர மாட்டேன். இது யார் டைலாக் தெரியுதா? இப்போ இதுக்கப்புறம் வந்து அந்த இது வரும்ல வீடியோ கிளிப்பிங்ஸ், அது போட்டுருவோம். சரிங்களா. அதாங்க, இருடா நான் ஒரு ஃப்ளோவில் போகிறேன்ல பாருங்க, மோட்டிவேஷன் டைப். சரிங்களா. ஸோ நம்மள மாதிரி பசங்க தாங்க மெஜாரிட்டி அதிகம். கீழே விழுந்தாலும் யாரும் தூக்கி விட மாட்டாங்க. நம்மளே ஊக்கரிச்சிட்டு, தப்பாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், நம்மளே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நம்ம தாங்க ஏறி மேலே வரணும். ஏன்னா அப்போ தாங்க கொஞ்சம் வந்து லைஃப் மாற நல்லாயிருக்கும். எப்படி சொல்கிறதுனா,
லைக் எப்படா சொல்கிறது லைக் இல்லைங்க அது டக்குனு வரலையா அதனால அப்படி சொல்லிட்டேன் சரிங்களா. நம்மளே தாங்க இது பண்ணிக்கணும், செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிட்டு லைஃப்பில் ஏதாச்சும் ஒன்று அச்சீவ் பண்ணணும் இல்லைங்க. நல்லா பேசுகிறா சரி ஓகேங்களா. அதுதான். ஸோ எப்படி நம்மளை தன்னம்பிக்கையாக நம்மளே உருவாக்கி நம்ம செய்ய போகிற சாப்பாடை மக்களுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் வந்து டெய்லி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோங்க. என்னடா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அதுக்கு நீங்களே ஆள் போட்டு பண்ணலாமே அப்படின்ட்டு வந்து நம்ம இந்த விஷயத்தை வந்து பேசும்போது பசங்களே சொல்லியிருந்தாங்க, நீங்களே பண்ணிக்கலாமே எதுக்கு வந்துட்டு சாரி ஆள் போட்டு பண்ணலாமே, நீங்கள் வந்து எதுக்கு வந்து நீங்களே பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. அப்படி கிடையாதுங்க. எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த விஷயத்தை கற்றுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து நாளைக்கு எப்படி சொல்கிறதுனா நம்ம யூனிட் கொஞ்சம் பெருசாகும் போது பிரச்சனை நம்மள அதனால ஃப்ளோ தரம் போயிடுவேன் நடுவில் பண்ணுறேன். இவன் அடிக்கடி இப்படி தாங்க பண்ணுறான். நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் யூனிட் ஆகும்போது அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறதுங்க, நம்ம அதை ஹேண்டில் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வரப்போட வீடியோ வந்து எப்படின்னா நம்ம இதுக்கப்புறம் பிஸ்னஸ் ரீதியாக கொஞ்சம் மூவ் பண்ணலாம் அப்படின்னு இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து வீடியோஸோட கண்டென்ட்டும் அடிக்கடி மாற ஆரம்பிக்கும். பட் எந்த வீடியோ வந்தாலுமே கூட வந்து கடைசியாக என்னடா போடுவோம், பாய் தான் சொல்லுவோம். அது கடைசியாக அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து சாப்பாடு கொடுக்குற வீடியோ வந்து எல்லாத்துலேயுமே மெர்ஜ் ஆகிடுங்க சரிங்களா. ஏன் பிஸ்னஸ் அப்படின்னா நம்ம இன்னும் நிறைய பேருக்கு பண்ணணும்னா நம்ம ஸ்ட்ராங் ஆகணுங்க. ஃபினான்ஷியலாகவும் சொல்கிறேன் ஓகேங்களா. ஆல்ரெடி நம்ம நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கோம். என்ன பிஸ்னஸ்ன்றதை நம்ம கூடிய சீக்கிரத்தில் ஒன்றா ரிவ்யூ பண்ணிகிட்டே இருப்போங்க. நானே நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும், நீங்கள் எப்படி சாப்பாடு கொடுக்குறீன்ட்டு எங்ககிட்டே நிறைய பேர் கேட்குறாங்க சரிங்களா. என்ன உங்கள் பேக்கப் அப்படி இப்படிலாம் கேட்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெரிவிக்கப்படும். என்னடா படும் ஓகேங்க கண்டிப்பாக படும் சரிங்களா. நீங்கள் பண்ண வேண்டியது மறந்துடாதீங்க, உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி எங்கள் எல்லாரையுமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சிவகார்த்திக் படம் அது சிவகார்த்திகேயன் படம் ஓகேங்க. அண்ணன் படம் வேறு சொல்கிறவன் சரிங்களா. இதை சொன்ன படம் சொல்லுவான். சரி உங்கள் வீட்டு பசங்களாக நினச்சி எங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இது நாங்கள் மட்டும் இல்லை, நம்ம டீம் பசங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே நானும் ஒரு வீடியோவில் வருவாங்க சொல்லுங்கள். அவங்க வந்து பேக்கப்பில் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா. இதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். இவனை என்ன பண்ணுறது, இவனை ஏதாவது பண்ணி கீழே கமெண்டில் போய்ட்டு கார்த்தியை பற்றி ஏதாவது சொல்லுங்கள். டாஸ்க் கொடுங்க கார்த்திக்கு, அவன் பண்ணுவான் சரிங்களா. இதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பிஸ்னஸ் ஓரியன்டாக வீடியோ வந்துட்டுருக்கோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஒன்றுமே தெரியாத நாங்கள் எப்படி பிரியாணி கடை வைக்கிறோம் பாருங்கள். அந்த 100 நாள் கழிச்சு நடக்குமா நடக்காதா எங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குங்க, நாங்கள் பண்ணிவிடுவோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண வேண்டியதை மறந்துடாதீங்க. சொல்லிட்டா பெல்லு பண்ணி மாட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் பேசுனால ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பண்ணி ரொம்ப நாள் வச்சுருக்காங்க. ஆமாம் வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சுங்க. ஆனால் ஆக்சுவலாக அந்த உடஞ்ச ஃபோனில் பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் இருக்குது. ஸோ நம்ம அதுக்காக அதை ப்ளேம் பண்ணிவிட்டு சாப்பிட்டு சொல்லிட்டு நம்ம உட்காரக்கூடாது. அது எங்கள் மிஸ்டேக் தாங்க. ஏன்னா நாங்கள் கேர்ஃபுல்லாக இருந்திருந்தால் மொபைல் உடஞ்சதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது. ஸோ எங்களோட அஜாக்கிரத்தனத்தால் ஃபோன் உடஞ்சி. அதனால் நம்ம யாருமே எப்போவுமே குறை சொல்லக்கூடாது. நம்மளை தாங்க மோட்டிவேட் பண்ணிட்டு பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பேசினே இருப்போம்ல தொடர்ந்து. அவன் பாருங்க வந்து மோட்டிவேஷனாக பேச சொல்கிறேன் சரிங்களா. ஒன்றுமே தெரியாது நாங்கள் எப்படி பண்ண போகிறோம். அதான் இந்த சீரிஸ். வாங்க அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Until then, bye from கார்த்திக் அண்ட் சுரேஷ். ஓகேங்க, பாய்.